நான் ஃபஸ்ட்டு நினச்சேன் எனக்கு முன்னாடி நீ வந்து உட்காந்துருக்க. இன்றைக்கும் ஸ்கை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது போல். ஸ்கை ஆர்குமெண்ட்லாம் பண்ணாதில்ல, அப்புறம் டெக்ஸ்ட்டில் இன்டெரக்டாலாம் கோவப்படாது. நான் போட்டுமா? இல்லை நீ இருந்தால் மட்டும் போதும். சைலண்ட் கூட கொஞ்சம் டைம் சத்தமாக ஃபீல் ஆகும். வேறு யார்ட்டையும் அப்படி இல்லைல்ல. வா வந்து உட்காரு. நீ நோட்டீஸ் பண்ணியிருக்கியா, நம்ம 2 பேரும் சேம் டைமிங்கில் வரோம், பிளானிங்கே இல்லாமல். மேபி ஸ்கை தான் சொல்லுதோ என்னமோ. போங்க ப்ரீத் பண்ணுங்கன்னு சொல்லும். நீ தானே என் டைமிங்கை ஃபாலோ பண்ணிட்டு வர. அப்படிலாம் இல்லையே, நான் லைட்ஸை ஃபாலோ பண்ணுறேன். சம்டைம்ஸ் உன்னையும். உலகத்தில் எல்லா இடமும் ரொம்ப சத்தமாக இருக்கும், ஆனால் இங்கே மட்டும் ஏதோ பாஸ் பண்ணி வச்ச மாதிரி ரொம்ப அமைதியாக இருக்கு. இங்கே மட்டும்தானே பர்ஃபெக்டாக இருக்கணும்னு ப்ரெஷர் இல்லை. ஸ்கை ரொம்ப அழகாக இருக்குல்ல? ஆமாம், ரொம்பவே அழகாக இருக்குது. இங்கே ஒரு மாதிரி நல்ல ஃபீலாக இருக்குல்ல? ஃபீலிங் பற்றி பேசலாம் எனக்கு வராது, அது ரொம்பவே கஷ்டம். ஆனால் எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் என்ஜாய் பண்ணுறேன் நம்ம பேசுகிறது ஆர் இப்படி அமைதியாக உட்கார்றது கூட. அதுதான் உன் பெஸ்ட்டு. நீ எதுவும் ட்ரை பண்ண மாட்ற, நீயாவே இருக்க. நான் கூட யோசித்தேன், எக்ஸ்ட்ரோவர்ட்டாக கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறவங்க தான் எல்லாருக்கும் பிடிக்கும்னு. ஆனால் லாஸ்ட் வீக் நான் சொன்ன ஒரு மொக்க ஜோக்கு நீ சிரிச்ச பற்றியா, அப்போ தான் என் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. மொக்க ஜோக் தான், பட் இருந்தாலும் நீ சொல்லும் போது சிரிப்பு வந்துச்சு. ஓ, அப்போ இன்றைக்கி ஒரு மொக்க ஜோக் சொன்னால் நாளைக்கு வருவியா? சொல்லலைனாலும் நான் வருவேன், பட் பரவாயில்ல சொல்லு. ஓகே, மேக்ஸ் புக் ஏன் சோகமாக இருந்துச்சு தெரியுமா? ஏன்? ஏன்னா அதுக்குள்ளே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சான். நீ பெருசாக எதுவும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண வேணாம் கார்த்திக், எனக்கு ஆல்ரெடி ஃபீல் ஆகுது இது. ஓகே, அப்போ நம்ம எதையும் வெளிப்படுத்திக்க வேணாம், ஜஸ்ட் நம்ம இப்படியே இருப்போம். எப்படி? மழை வர வரைக்குமா? வந்தா என்ன, நான் கொடை கொண்டு வரேன், நீ ஒரு ஸ்மைல் கொண்டு வா. எல்லா ஃபீலிங்ஸும் சொன்னால் தான் புரியணும்னு இல்லை. சில சமயம், சில இடம், சில மனிதர்கள், அதை விட அழகா எதுவுமே இல்லை.